நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அந்த இன்ஸ்டாகிராம் சேனலை ஜாயின் பண்ணினா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கு. இந்த வீடியோவில் நான் டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா கண்டென்ட்டுக்குள்ளேயே போயிடுறேங்க. அதாவது நான் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதி இங்கே வச்சுட்டேன் நான். ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான். அதாவது நீங்க யூடியூப்ல எவ்வளோ வீடியோ போட்டாலும் வியூஸே வரல அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? அதே போல நான் என்ன டாபிக் போடுறது, ஸோ வந்துட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. ஸோ சிம்பிளா நம்ம இந்த டாபிக் மட்டும் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம் வச்சுக்கோங்க. ஸோ நம்மளால வந்துட்டு பயங்கர growth அப்படின்றது யூடியூப்ல ஆக முடியும். ஸோ நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்ன தெரியுங்களா? இப்ப நான் ஒரு விஷயத்த மாத்திருக்கிறேன். தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க, இல்லை நான் லாஸ்டா சொல்றேன். ஸோ வந்துட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஸோ ரேண்டமான ஒரு கண்டென்ட்டை சூஸ் பண்றாங்க. எது மக்கள் தேடுறாங்க அப்படின்றது கிடையாது. அதாவது SEO அப்படின்றது சொல்லுவாங்க, அது கிடையாது. அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது இல்லை. நீங்க நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். யூடியூப் அப்படின்றது லக்ல இயங்கிறது கிடையாதுங்க. ஸோ அது வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி, அதாவது வந்துட்டு கன்சிஸ்டன்சியா நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அதுல தான் நமக்கு growth அப்படின்றது கிடைக்கும். லக்ல இந்த வீடியோ வியூஸ் போச்சுரா அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதனால தான் நம்ம வந்துட்டு வியூஸ் வராது. ஸோ நம்ம வந்து எவ்வளோதான் நல்ல கண்டென்ட் சூஸ் பண்ணும்பொழுது வியூஸ் வந்து சுத்தமாக வரவே வராது. சப்ஸ்கிரைபர்கள் வந்து க்ரோ ஆக மாட்டாங்க. மானிட்டேஷனுக்கு நமக்கு லேட் அப்படின்றது ஆகும். அப்போ நம்ம என்ன செய்யறது? ஸோ என்ன நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ யூடியூப்ல ஹை டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டை நான் செக் பண்ண போறேன். ஸோ அதில் செக் பண்ணும் பொழுது ஸோ இந்த கண்டென்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மக்கள் சர்ச் பண்றதா இருக்குது. மக்கள் என்ன மாதிரி கண்டென்ட்டை சர்ச் பண்றாங்க? இப்போ வரைக்கும் நான் செக் பண்ணதில்ல. கோல்டை பத்தி பயங்கரமா சர்ச் பண்றாங்க. இப்போ கோல்டு ரிலேட்டட் நான் வீடியோ போடல அப்படின்னா அப்போ மக்கள் கோல்டு ரிலேட்டட் நீங்க என்ன கண்டென்ட் போடுறீங்க? அதுக்காக தான் நான் சொல்லுவேன். ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்குள்ள நம்ம போகும்பொழுது அது பெருசா மக்களுக்கு வந்து ஈர்க்காது. அப்ப அந்த என்டர்டைன்மெண்ட்ல இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க? கோல்டு லோன் பாவங்கள், கோல்டு லோன் பரிதாபங்கள், இல்ல கோல்டு பரிதாபங்கள், கோல்டு சேவிங் பரிதாபங்கள் அப்படின்னு சொல்லி கண்டென்ட் அதுக்கு தகுந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட்டுக்கே மாற்றும் பொழுது அப்ப அது ரிலேட்டடா நீங்களும் மாத்தணும் தானே? ஸோ கண்டிப்பா நீங்களும் அதை மாத்தணும். ஸோ காம்படிஷன் குறைவான கண்டென்ட் அப்படின்றத நீங்க எடுக்கணும். அப்பதான் அது வைரல் ஆகும். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இப்ப நீங்க பெரிய ஒரு வீடியோ எல்லாருமே ஒரு கண்டென்ட் பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் ஈரான்ல நடக்கக்கூடிய பஞ்சாயத்து, அதை நீங்க இப்ப வீடியோவா போட்டீங்கன்னா வியூஸ் போகாது. யாரோ ஒருத்தர் கண்டிப்பா அந்த வீடியோ போட்டிருப்பீங்க, வியூஸ் போயிருக்காது தானே? கண்டிப்பா வியூஸ் போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்களும் வைரல் ஆகிற கண்டென்ட் தான் போடுறீங்க. அப்ப ஏன் வாய்ப்பு குறைவு? இந்த இடத்துல யூடியூப் அல்கிரிதம் எந்த சேனலுடைய வியூஸ் அதிகமா போகுதோ அந்த சேனலுக்கு தான் அதிகமா புஷ் கொடுக்கும். ஸோ அதை தான் அதிகமா கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கும். இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்னுடைய ஆன்மீகம் தொடர்பான ஒரு வீடியோ போட்டேன். ஸோ ஒரு ஆன்மீகம் தொடர்பான வீடியோ போடும் பொழுது அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா 2 நாள் அது வியூஸே போகல. இன்னைக்கு காலையில பார்க்குறேன் 800 போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்குறேன் 1500 போச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்குறேன் 2600 அப்படின்றது போயிடுச்சு. ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. பட் நான் இன்னைக்கு ஒரு வீடியோ போடணும். நான் என்ன செஞ்சுட்டேன்னா இன்னைக்கு போடுற வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன் ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோவை நான் போட்டுட்டேன்னா யூடியூப் அல்கிரிதம் என்ன பண்ணுமா இப்ப கரெக்டான வகையில அந்த வீடியோ புஷ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதாவது அங்க ஒரு வேலை கயிறு அப்படி இழுத்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம இப்ப இந்த நேரத்துல என்ன பண்றோம்? இந்த கையிலையும் பிடிச்சி 2 சேர்த்து இல்லை அப்படின்னா அப்போ அதனுடைய புஷ் கம்மியாயிடும். இப்போ 2 கையில இழுக்கிறது எப்படி இருக்கு, ஒரே கையில எப்படி இழுக்கிறது எப்படி இருக்கு? இதுதான், இது புரியணுன்றதுக்காக சொல்றேன். அல்கரிதம் வேற ஸ்ட்ராட்டஜில ஒர்க் பண்ணும். ஸோ அப்போ நான் இன்னைக்கு அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவை வழக்கத்தை விட இப்ப தள்ளி வச்சிட்டேன். எப்பவுமே 6 மணிக்கு போட்டுருவேன் ஆன்மீகத்துல. இப்ப என்ன பண்றேன்னா அது ஒரு 8 மணிக்கு கொண்டு வந்துட்டேன். 8 மணிக்கு நான் பார்ப்பேன். அதுல இன்னும் வியூஸ் அதிகமா போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த 8 மணியை நான் என்ன செய்வேன்னா 9 மணியா மாத்திடுவேன். 9 மணி அப்படின்றதுல வந்துட்டு வியூஸ் நல்லா போச்சுன்னா இது அப்படியே அடுத்த நாள் காலையில போட்டுருவேன். ஸோ இப்படிதான் யூடியூப் அல்கிரிதத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால ஒரு வைரலா கண்டென்ட் நிறைய பெரிய பெரிய சேனல்லாம் அதை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அந்த நேரத்துல நம்ம அந்த வைரல் கண்டென்ட்டை தொடும் பொழுது நம்ம சேனலை பெருசா மதிக்காது. தப்பா அப்படி போய் விளையாடுப்பா அப்படின்றோம். ஸோ கண்டுக்காது. அதனாலதான் சொல்றேன். ஸோ இரண்டாவது முக்கியமான விஷயம், மக்களுக்கு எப்பவுமே சரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற பட்சத்துல அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை தேடுவாங்க. இப்ப கோல்டு நகை கடன் வச்சிருக்காங்கன்னா அந்த நகை கடன் எப்படி ரெக்கவரி பண்றது அந்த நகை? ஸோ இப்ப தள்ளுபடி பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? ஸோ அப்படி தள்ளுபடி பண்ணா யார் யாருக்கெல்லாம் பண்ணுவாங்க? இந்த மாதிரி வந்துட்டு தேடுவாங்க மக்கள். ஸோ இதுல வந்துட்டு அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி நீங்க வீடியோ போட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்க தான் டாப். அதே போல டைட்டில், தம்ப்நெயில், ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சர் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா என் வீடியோவை கண்டென்ட்டை பார்த்து நீங்க யாரும் வரமாட்டீங்க. ஸோ தம்ப்நெயிலை பார்த்து தான் வருவீங்க. தம்ப்நெயிலை பார்த்து அது அட்ராக்டிவா உங்களுக்கு புரியுது அப்படின்னா தான் அதுக்கு அடுத்த கண்டென்ட்டுக்குள்ளே போவீங்க. இதுதானே?
காலையில் வந்துட்டு அண்ணாச்சி பழம் அரியக்குள்ள மொத்தமாக போட்டுக்கிட்டேன் நான். நிறையா பிளட்டு போச்சு. ஆனால் இந்த இதோட தான் கோயிலுக்கு திருவண்ணாமலை கோயில் போயிட்டு வந்தேன். செம்ம ஜாலியாக இருந்தது. ஸோ ஆனால் திருவண்ணாமலையில் அநியாயம் பண்ணுறாங்கங்க. ஸோ அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் கார் சேனலில் நான் சொல்கிறேன் நான். இல்லை திருவண்ணாமலை ட்ராவல் போயிட்டு வந்தேன் நான். அந்த வீடியோ வேணும்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல அந்த திருவண்ணாமலை போயிட்டு வந்ததுக்கான வீடியோ அப்படின்றது போடுறேன். அங்க கார் பார்க்கிங் எங்க பண்ணோம், ஸோ அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா நானும் முதல்ல கார் பார்க்கிங் பண்ணக்குள்ள எந்த யூடியூப் சேனலா போடுவாங்களான்னு தேடிக்கிட்டு இருந்தேன். அது வேணும்னா கீழே மறக்காம வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, திருவண்ணாமலைன்னு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அதுக்கான வீடியோ போடுறேன். சரி, ஓகே. அப்போ இது தம்ப்நெயில் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் உங்கள்கிட்ட வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்ல, அடுத்த வீடியோ எடிட் பண்ணிட்டேன். இது யூடியூப் சேனல் அப்படின்றதுனால தான் நான் சொல்றேன் நான். ஸோ இப்போ அடுத்த வீடியோ நான் எடிட் பண்ணிட்டேன், இங்க பாருங்க அப்லோட் பண்றேன் நான். அப்லோடு வேலை நடந்துட்டு இருக்கு. அவ்வளோதான். இப்போ அப்லோட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிருவேன். டேப் சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கும், எப்போவுமே சார்ஜ் ஏறிக்கிட்டே தான் இருப்பான். அவன் ரொம்ப கஷ்டப்படுது. நான் 25,000க்கு வாங்கினேன். பட் அந்த டேப் அப்படின்றது எனக்கு அதுக்கு மேலே ஒரு 50-60 மடங்கே சம்பாரிச்சு கொடுத்துருச்சு. ஸோ அந்த அளவுக்கு உழைச்சது. இது சாம்சங் டேப் 25,000 சூப்பராக இருக்குதுங்க. எவனா கீழே லிங்க் கொடுக்குறேன். 8ன்னு நினைக்கிறேன், 8 ஜென்ரேஷன் நினைக்கிறேன். சரி, ஓகே. ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது தினமும் ஒரு வீடியோ சர்ச் பேஸ்டில் நம்ம போடும்பொழுது, சர்ச் பேஸ்டாக சொன்ன பார்த்தீங்கன்னா SEO அப்படின்றது, இது பேஸ்டில் நம்ம வந்துட்டு மக்கள் அதிகமாக தேடுறாங்க அப்படின்றத நம்ம போடும்பொழுது அப்போ என்ன ஆகும்னா நம்மளுடைய கண்டென்ட் வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு எலகண்டான ஒரு தம்ப்லைனை வச்சு போடும்பொழுது நல்ல ரீச் அப்படின்றது கிடைக்கும். ஸோ இதில் வந்துட்டு கண்டென்ட் டாபிக்ல நீங்கள் வந்துட்டு இருக்கிற வார்த்தையை மாற்றுங்க. அதாவது நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா வச்சுக்கோங்களேன், எப்படின்னா வந்துட்டு வழக்கம் போல ஹவு டு மேக் திஸ் வீடியோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஹவு டு கிரியேட், ஹவு டு மேக், ஸோ ஹவு டு மேக் பிரியாணி அப்படின்ற மாதிரி வந்துட்டு அப்படியே போடுவாங்க. இந்த ஒரு வார்த்தை எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த பிரியாணியை 1 நிமிஷத்துல செய்ய முடியும் அப்படி சொல்லிட்டு சும்மா நாக்குல எச்சு ஊருங்க. இந்த பிரியாணியை வந்துட்டு நீங்க செய்யும் பொழுதே உங்களுக்கு சாப்பிடணும் போல தோணும். தம்ப்நெயில்ல இதுதான். இல்ல நம்ம தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனல் மாதிரி அந்த ஒரு தம்ப்நெயில்லயே வந்துட்டு வெறும் போட்டோவிலேயே வந்துட்டு அனைத்து விதத்தையும் அது சொல்லிடணும். எப்பா இவ்வளவு பெரிய போட்டோ வச்சிருக்காங்க, இவ்வளவு செய்ய போறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வந்துடணும். முதல் முக்கியமான விஷயம், நம்ம இதெல்லாம் பண்ணிட்டோமா, கண்டென்ட்டுக்குள்ள முதல்ல 30 செகண்ட் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வேல்யூவான ஒரு விஷயம். அந்த வேல்யூவான விஷயத்த வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நீங்க இன்ட்ரோ கொடுத்து, நானும் இனி அதை கட் பண்ணிடுவேன் நான். முதல் 30 செகண்ட்ல தான் உங்களுடைய சேனல் எந்த அளவுக்கு க்ரோத் ஆகுது அப்படின்றது தெரியும். டைரக்டா கண்டென்ட்டுக்குள்ள போயிடுங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க 30 செகண்ட் அப்படின்றது. ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் வரணும். அதாவது ரிட்டென்ஷன் வந்தா மட்டும் தான், அதாவது ரொட்டேஷன்னா ஆடியன்ஸ் வந்துகிட்டே இருக்கணும். அது வந்தா ரிட்டன் ஆடியன்ஸ் வந்தா மட்டும் தான் உங்க வீடியோ வைரல் ஆகும். ஸோ ஒரு தடவை வந்துட்டு போயிட்டாங்கன்னா அது வேஸ்ட். ஸோ இன்ட்ரோவை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ வந்துட்டு ஸ்ட்ரைட்டா நீங்க கண்டென்ட்டுக்குள்ள வந்துட்டு போயிடுங்க. கியூரியாசிட்டி கிரியேட் பண்ற மாதிரி தம்ப்நெயில் அப்படின்றத வைங்க. அண்ட் ஃபைனல் அப்படின்றது நான் சொல்றத ஃபாலோ பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ கண்டிப்பாக 30 நாளில் ரிசல்ட் அப்படின்றது கிடைக்கும். அப்படி ரிசல்ட் கிடைக்கல, ஏன்டா நீ சொன்னதை ஃபாலோ பண்ண ரிசல்ட் கிடைக்கலன்னு சொல்லி சட்டையை பிடிச்சி நீங்கள் கேட்கலாம். நான் சொல்கிறேன் கரெக்டாக இதையும் சொல்லிடுறேன் நான். ஸோ கரெக்டாக ஒரு சர்ச் பேஸ்டு கண்டென்ட், அதே போல் டெய்லியும் ஒரு கன்சிஸ்டன்சி நேரம் அப்படின்றது முக்கியம். காலையில் 8 மணிக்கு போடுறோம்னா 8 மணிக்கு, நைட்டு 8 மணிக்கு போடுறோம்னா 8 மணிக்கு, 7 மணிக்கு போடுறோம்னா 7 மணிக்கு, இந்த மாதிரி போடுங்க. அந்த டைமை கரெக்டாக ஃபாலோ பண்ணும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக யூடியூப்ல அடிச்சு சொல்ற, நீங்கள் யூடியூப்ல வந்துட்டு மிகப்பெரிய ஒரு க்ரோத் அப்படின்றது ஆக முடியும். ஸோ முதல்ல சொன்னதுதான், யூடியூப் அப்படின்றது லக்கு கிடையாது, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். ஸோ கன்சிஸ்டன்சி அப்படின்றது வந்துட்டு ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்சியா யார் ஒருவர் இதை சரியான முறையில் வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணாங்களோ யாராலையுமே அவங்களுடைய வெற்றியை தடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு க்ரோத் அப்படின்றது கிடைக்கும். இது என்னுடைய 8 வருட கால அனுபவம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். யூடியூப் ரிலேட்டடான நிறைய ப்ராடக்ட் எல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வாங்கினீங்க. இந்த மைக் வேற சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த மைக் வாங்கலனாலும் வாங்கிக்க. இங்க பாருங்க, JBL பிராண்டு, சவுண்டு செம்மையா இருக்கும். வேணும்னா வாங்கிக்கோங்க. பாய்.